கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி என்ன வாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் எரேமியா 15வது அதிகாரம் 19வது வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினார், நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். இதுதான் நம் தேவன் நமக்கு தருகிற வசனம். ஆமாங்க, எந்த இடத்துல நாம் தவறு செய்து தேவனை விட்டு பிரிந்தோமோ அதை நாம் இன்றைக்கு தேவனிடத்தில் விட்டு கொடுப்போம். திரும்பவும் நம்மை கர்த்தர் கழுவி தம்முடைய பிரசன்னத்தில் நிலைத்திருக்கும்படியாய் கிருபை பாராட்டுவார், நம்மளை சீர்படுத்துவார். என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நம்மை சீர்படுத்தி ஆசிர்வதித்து வழி நடத்துவார். தாவீது கூட தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்தது நிமித்தம் தேவனிடத்தில் அழுது அறிக்கையிட்டான். அதன் பிறகு கர்த்தர் கழுவி பரிசுத்தப்படுத்தி திரும்பவும் தன்னுடைய பிரசன்னத்தினால் நிரப்பினார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எந்த இடத்துல நாம் தேவனை விட்டு விலகுகிறோமோ, எந்த பாவம் நம்மளை கால் இடறுகிறதோ அந்த இடத்துல தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை சீர்படுத்துவார். நம்முடைய தேவன் அவருடைய பிரசன்னத்தினால் நம்மளை நிறைத்து அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் எப்பொழுதும் பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாய் நிலைத்தும் இருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.